நிலா, நீ ரயில்வே எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணியிருந்தலடி, உனக்கு எந்த சென்டர் போட்டிருக்காங்க? எனக்கு கோயம்புத்தூர் ரீ. உனக்கு? எனக்கு கோயம்புத்தூர் தாண்டி. என்னடி பண்ணுறது? வேற வழி இல்லடி, நம்ம 2 பேரும் கோயம்புத்தூருக்கு போயிட்டு அங்கே எங்கேயாவது ரூம் போட்டு தங்குவோம். ஆமாண்டி, ஒரு நாள் முன்னாடியே போனால் தான் நம்ம எக்ஸாமுக்கு சீக்கிரமே போக முடியும். சரி பிருந்தா, நாளைக்கு நம்ம கோயம்புத்தூரில் மீட் பண்ணுவோம். நிலா, ரூமெல்லாம் நல்லா தாண்டி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வெளியில் வந்து ப்ரைவேட் ரூமில் தங்குறது கொஞ்சம் பயமாக தாண்டி இருக்குது. இந்த ஹிடன் கேமரா இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா என்னடி பண்ணுறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் பயப்படாத பிருந்தா, என் அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ப்ரைவேட் ரூமில் தங்கும்போது எப்படியெல்லாம் சேஃப்டியாக இருக்கணும், ஹிடன் கேமரா எந்த மாதிரியெல்லாம் இருக்குது, அதை எப்படி ஃபைன் பண்ணுறது, அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் வைப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். நாம் இப்போவே அதை செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாரு பிருந்தா, ஹிடன் கேமராலாம் நிறைய வகை இருக்குது. பென் கேமரா, பட்டன் கேமரா, பல்ப் கேமரா, அடாப்டர் கேமரா, இந்த மாதிரி நிறைய வகையான இருக்குது. எந்த வகையான கேமராவே இருந்தாலும் நான் சொல்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக ஃபைன் பண்ணிட முடியும். ஓ அப்படியா? அப்போ ஒரு வேளை இந்த ஃபோனில் ஏதாவது ஹிடன் கேமரா ஃபைண்டர் ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண மாதிரி? எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைடி. முதல்ல நாம் இந்த ரூமில் இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே டார்க் பண்ணிவிட்டு நம்ம மொபைலை எடுத்துகிட்டு கேமரா ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஸ்கேன் பண்ணிகிட்டே வரணும். அப்படி வரும்போது ஏதாவது ஃப்ளாஷ் லைட்டு நமக்கு அடிக்குதான்னு பார்க்கணும். அப்படி ஏதாவது ஃப்ளாஷ் லைட் அடிச்சிச்சின்னா அங்கே ஏதாவது கேமரா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓ அப்படியா? அப்போது நம்ம எந்தெந்த பிளேஸில் முக்கியமாக நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லுடி. முக்கியமான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்கெட்ஸு, ரவுட்டரு, சார்ஜரு, டர்பன் பாக்ஸு, ஹேங்கரு, பாத் ஜெல்லு, இது போக ஃபோட்டோ ஃப்ரேமு, வால் கிளாக்கு, ஜாடி, இந்த மாதிரி இடத்துலலாம் முக்கியமாக நம்ம பார்க்கணும். அப்படின்னா வாடி, நீ சொன்ன மாதிரி எல்லாமே செக் பண்ணிடுவோம். பொறு அவசரப்படாத. ஏண்டி? இரு பொறுமையாக இருடி, நான் சொல்கிற வரைக்கும் முழுசாக கேளு. நம்ம ஃபோனில் இன்ஃப்ராரெட் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஏதாவது ஃப்ளாஷ் லைட் இருந்துச்சுன்னா அதை ஃபில்ட்ரு பண்ணி விட்டுருண்டி. ஸோ நம்ம ஃபோனில் இன்ஃப்ராரெட் ஃபில்ட்ரு எனேபிள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். அதை செக் பண்ணுறதுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்குடி. ஓ அப்படியா? என்ன வழிடி அது? ஃபஸ்ட்டு இந்த ரூமை டார்க் பண்ணணும். டார்க் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனில் கேமரா ஆப்ஷனை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு டிவி ரிமோட்டை எடுத்து பேக் சைடில் அப்படியே பட்டன் ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஃப்ளாஷ் லைட் அடிக்கும். அது வந்து நம்ம ஃபோனில் வந்து அந்த லைட்டு ஃபில்ட்ரு பண்ணி தான் காட்டுதா இல்லை அந்த லைட்டு தெரியுதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாண்டி. ஓ இதுவும் நல்ல ஐடியா தாண்டி. சரி வா, போய் எல்லாத்தையும் செக் பண்ணிடுவோம்.